வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு பொதுவான விவாதத்துல ஒரு வட இந்திய நண்பர்கிட்ட கேட்டேன். இளம் நண்பர், நீங்க எதுல உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? வாட் ஆர் தி ட்ரைனிங் யூ ஆர் ஹேவிங்? அவரு சொன்னாரு, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன், ஸோ ஐ எம் கெட்டிங் தி ட்ரைனிங் ஃபார் மை ஒர்க். ஜெனரலி இதை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொன்னேன், அது வேறொரு நிறுவனம் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ட்ரைனிங், அது அவங்களுடைய ட்ரைனிங். ஒரு காலேஜ் உங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்குது, அது காலேஜுடைய பயிற்சி. ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு பயிற்சி அளிக்குது, அது வேலைக்காக அந்த நிறுவனம் அளிக்கக்கூடிய பயிற்சி. உண்மையில அது என்ன பண்ணுது? அந்த மிஷினுக்கு தேவையான ஒரு டூலை உருவாக்கி எடுத்துக்குது. நான் கேட்கறது, நீங்க உங்களுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சி என்ன? அவர் ஒரு மாதிரி பர்ப்ளஸ் ஆயிட்டாரு. இல்லை அது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே ஒரு பயிற்சி அடிச்சுக்கணும் இல்லையா? அந்த பயிற்சி என்ன? அதனை நீங்க விரும்பின மாதிரி உங்களை மேல எடுத்து செல்றது. நீங்க ஒரு இரும்பு துண்டு, அதை கல்லூரிங்கிற மிஷின் ஒரு குறிப்பிட்ட வகையில உருட்டி 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 ஒரு டூலா மாத்துது, ஒரு ஸ்க்ரூவானியா மாத்துது. அதை ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டு அது உருட்டி திரட்டி அதை வேறொண்டா மாத்தி அதை இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுது. நீங்க அதுல உட்காந்து டக்கு டக்குன்னு ஆடிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதானே உங்க லைஃப். உங்களுடைய செல்ஃப்னு ஒன்று இருக்கு, உங்களுடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ப நீங்க உங்களை எப்படி பயிற்சி பண்ணிக்கிறீங்க, அல்லது நீங்க உங்களை எப்படி உருவாக்கிக்கிறீங்க, அதுக்காக நீங்க அடையக்கூடிய பயிற்சி. அப்ப அவர் ஒத்துக்கிட்டார், இல்லை சார், அப்படி எந்த பயிற்சியும் இல்லை, அது தேவை நான் இது வரைக்கும் உணர்ந்தது கிடையாது. அப்ப நான் சொன்னேன், ரைட், அப்போ உங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது இமேஜினேஷன் இருக்கா? உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நீங்க யார் என்று கேட்கும்போது நீங்க உங்க வேலையை சொல்றீங்களா, உங்களுடைய பிறப்பு அடையாளத்தை சொல்றீங்களா, உங்க ஊரை சொல்றீங்களா, சாதியை சொல்றீங்களா, அப்பா அம்மாவை சொல்றீங்களா, அதுக்கு மேல ஏதாவது சொல்றீங்களா? சொன்னாரு, ஷாக்கிங் தான், நான் என்னுடைய பேர் வேலையை தான் சொல்றேன். குடும்ப சுற்றுலா என் அப்பா பேரு என்னையும் சொல்றேன். நான் இதான உங்க அடையாளம். வாட் ஆர் யூ? அவரால் சொல்லவே முடியல. அவர் இது ஒரு முக்கியமான கேள்விதான் சார், இதை யோசித்தது இல்லை. என்னுடைய பேர் தவிர எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? என்னுடைய வேலை தவிர எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவ்வளவு நான் புக்கெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய 17-18 வயசுல உங்களை பத்தின டே ட்ரீம்ஸ் உருவாகும் இல்லையா? டே ட்ரீம்ஸே ரெண்டு வகை, ஒன்று செக்ஷுவல் ஃபேண்டசிஸ், இன்னொன்று பர்சனாலிட்டி ஃபேண்டசிஸ். பர்சனாலிட்டி ஃபேண்டசியில் உங்களை என்ன கற்பனை பண்ணிக்கிறீங்க, என்னென்னவா உங்களை கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு எல்லா சின்ன பசங்களையும் மாதிரி ஒரு பைலட் ஆகணுங்கிற கனவு எனக்கு 10 வயசு 12 வயசுல இருந்து. அப்புறம் ஒரு மவுண்டனேர் ஆகணும்னு நினைச்சேன், என்ன அப்படி கற்பனை பண்ணிக்குவேன். அப்புறம் ஒரு வேர்ல்டு ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய ஒருவன், உலகம் முழுக்க போகக்கூடிய ஒருத்தராக கற்பனை பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு டிராவலராக கற்பனை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு ஃபிலிம் டைரக்டராக கற்பனை பண்ணிட்டேன். நடிகனா கூட என்னை கற்பனை பண்ணிட்டு உண்டு. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் எக்கனாமிக்ஸ் சார்ந்து முக்கியமான புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆளாக என்னை கற்பனை பண்ணிக்கிறேன். அதை அடிக்கடி நான் என்னை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு நான் வச்சுக்கிற ஒரு பர்சனல் கனவு. நான் சொன்னேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். ஒரு மாபெரும் எக்கனாமிஸ்ட் ஆயிடுறீங்க, இளம் பெண்கள் அவங்கள பார்த்து ஆசைப்படுறாங்க, இது ரெண்டும் கலந்தா இருக்கும் இல்லையா? சிரிச்சுட்டாமா. இப்படி பல கனவுகள் ஒரு இளைஞனுக்கு ஏன் வருதுன்னு யோசித்து பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய இளைஞனும் அவனுக்கு தொழிலோ சூழலோ அளிக்கக்கூடிய பர்சனாலிட்டியை வாங்கி அப்படியே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. அதுக்கு மேல ஒன்று அவனுக்கு தேவைப்படுது. ஒரிஜினலா அவனுக்கு ஒரு தன்னிலை, ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது.
அதுதான் அவங்க ஃபேண்டசியாக கற்பனை பண்ணுறாங்க. பின்னாடி இந்த மிஷின்ஸ் பிரம்மாண்டமானது, கல்வித்துறை, வேலை, அது உருட்டி எடுத்த அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் சாத்தியமே கிடையாது. நான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான், இந்த ஸ்க்ரூ மட்டும்தான் அப்படின்னு அவனே முடிவு பண்ணிடும். ஒரு 40 வயசுல டே ட்ரீம்ஸ் எல்லாமே போயிடும். அப்போ கிரியேட்டிவ் ரைட்டரோ அச்சீவரோ, ஏதோ ஒரு துறையில் அச்சீவரோ யாருன்னு பார்த்தா அந்த டே ட்ரீம் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒன்றை பிடிவாதமா நிகழ்த்தி கொண்டவன். நான் அப்படித்தான். என்னுடைய டே ட்ரீம் என்பது உலகம் புகழ் எழுத்தாளர் ஆகுங்கிற கனவு தான். ஆனா அதை தூக்கி ஒவ்வொரு நாளும் நான் என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட அந்த பயிற்சியை நான் கைவிட்டது கிடையாது. இந்த 63வது வயசுல ஒரு நாள் கூட எழுத்து பயிற்சியை கைவிட்டது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு படி மேல் தான் போயிட்டு இருக்கேன். அதான் செல்ஃப் ட்ரைனிங். அச்சீவர் என்பவன் அந்த செல்ஃப் ட்ரைனிங்கை தனக்கு கொடுத்துக்கிட்டவன். அந்த செல்ஃப் ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்களா? அதான் முக்கியமான கேள்வி. அப்படி நீங்க கொடுத்துக்கிற செல்ஃப் ட்ரைனிங் என்ன? இந்த செல்ஃப் ட்ரைனிங் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். அது என்னன்னா, ஜெனரலா ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டிக்கு இல்லை எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கும். உதாரணமா நியூஸ் பேப்பர்ஸ் வந்து மொத்த தமிழகத்தையே ஒரு குறிப்பிட்ட வகையான ட்ரைனிங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? நியூஸ் சேனல்ஸ் ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியா ஒரு குறிப்பிட்ட சேனலை ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பொலிட்டிக்கல் ட்ரைனிங், சோஷியாலஜிக்கல் ட்ரைனிங், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றின ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் மட்டுமே நீங்கள் அடைஞ்சாலும் நீங்கள் ஒரு அச்சீவர் கிடையாது. ஏன்னா அது ஜெனரல் ட்ரைனிங், ஜெனரல் பயிற்சி தான். அது ஃபேக்ட்ரி கொடுக்கக்கூடிய பயிற்சி மாதிரி தான், வேலை கொடுக்கக்கூடிய பயிற்சி மாதிரி தான். சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே ஜெனரலாக எல்லாரும் பேசக்கூடிய நீங்களும் மணிக்கணக்காக பேசுகிறீங்க, நாள் கணக்கில் பேசுகிறீங்கன்னா, இன்ஸ்டாவில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, யூடியூப்பில் வரக்கூடிய எல்லா ஜெனரல் டாக்ஸையும் கலெக்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி பார்க்குறீங்க, எல்லாமே ஜெனரல் ட்ரைனிங்குள்ளே போகிறீங்க. அந்த ட்ரைனிங் பத்தாது, அது ட்ரைனிங்கே கிடையாது. மறுபடியும் உங்களை ஒரு பொதுவான டூலாக மாற்றுறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுது. உங்களுக்கு மட்டுமான ட்ரைனிங் என்ன? எழுத்தா, வாசிப்பா, அல்லது வேற எதுமா? கிரிக்கெட்டா, டிராவலா, ட்ரெக்கிங்கா, எது? இந்த கேள்வி நீ கேட்டுக்கிட்டீங்கன்னா அங்கிருந்தா ஒரு தனிப்பட்ட சாதனையாளர் தொடங்குறார். இந்த கேள்வி கேட்காதவங்க எந்த வகையிலுமே சாதனையாளர் கிடையாது. உங்களோட டேஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவர் ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலே அவன் சாதாரண ஆள், அவன் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பர்சன், அவனுக்கு பெரிய வார்த்தைலாம் ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஆள் அவரை வந்து ஓ அப்படின்றோம், அதுக்கப்புறம் அவனுக்கு பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரு இளைஞனுக்கு அவனுக்கான டேஸ்ட் இருக்கணும், அவனுக்கான உலகம் இருக்கணும். நிறைய பேர் ஏதாவது ஒரு உலகத்தை சொல்லுவாங்க, சரி அதில் நீ என்ன பண்ண, உனக்கு 28 வயசு ஆகுது, அதில் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டால் ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அது வெறும் ஐடியா மட்டும்தான், அதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, அந்த சினிமா ரிலீஸ் ஆகும்போது மொத்த இந்தியாவே அந்த சினிமா பற்றி பேச வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு 20-30 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. யூடியூபர்ஸை கொண்டு பேச வைக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பேச வைக்கிறாங்க, நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க, எல்லா மீடியாலையும் செய்தி வரவழைக்கிறாங்க, எதிரும் புதிருமான செய்தியை பணம் கொடுத்து வரவழைக்கிறாங்க. அந்த படத்தை கொஞ்சம் திட்டி கூட சில செய்திகள் வரவழைப்பாங்க. மொத்த சோஷியல் மீடியா அதை பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பாஞ்சு போய் அதில் உங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு சினிமா விமர்சனத்தை எழுதுறீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்டலெக்சுவலாக அதை பண்ணி நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அது முடிஞ்சோடனே ட்ரம்பை பற்றின ஒரு பொது விவாதம் சமூக வேலையில் வருது. ட்ரம்ப் இப்படி பண்ணலாமா, ஆமா இல்லை மாற்று கருத்துக்கள் எல்லாம் வருது. இது மீடியா கிரியேட் பண்ணுது. ஏன்னா மீடியாவுக்கு இப்படி ஒரு பெரிய அலை கிளம்பினா தான் அதுக்கு முக்கியமாக முடியும். இதில் நீங்கள் சிக்கிட்டு நீங்களும் ஒரு அபிப்பிராயம் சொன்னீங்க, நீங்கள் ஒரு இன்டலெக்சுவல் கிடையாது, நீங்கள் ஒன்றுமே சாதிக்கலை, நீங்களும் மறுபடியும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறீங்க. இப்படி ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை இணையம் உருவாக்கக்கூடிய பொது விவாதங்களில் கலந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீ என்னவாவீங்க? நீ யார்? அப்ப ஒரு கன்சியூமர், செய்திகளின் கன்சியூமர். அந்த ஃபேக்டரி உன்னை வந்து ஒரு உருட்டி 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 ஒரு செய்தி கன்சியூமரா மாத்திருச்சு. நீ யார் என்பதை நீ முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் நீங்க எதையோ ஒன்றை சாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் செல்ஃப் ட்ரைனிங் என்பது.
இப்போ என்னுடைய 25-24 வயசுல நான் முடிவு பண்றேன், நான் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர், எதிர்காலத்தில் முக்கியமான படைப்புகள் எழுத போகக்கூடிய ஆள். ஆகவே அந்த எதிர்காலத்தில் நான் எழுதக்கூடிய முக்கியமான படைப்புகளுக்கான தகுதியைத்தான் நான் ஈட்டிக்கொள்ளணும். அதுக்கு தடையா இருக்க எல்லாத்தையும் தவிர்த்துறணும். ஆகவே எந்த திசை திருப்பலுக்கு நான் இடம் கொடுத்த கிடையாது. நான் இலக்கிய படைப்புகளை படித்தேன், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எழுதினேன், மொழியை தீட்டிக்கிட்டே இருந்தேன், எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், தத்துவ நூல்களை படித்தேன், வரலாற்று நூல்களை படித்தேன், தத்துவ நூலும் வரலாறு நூலையும் மண்டைக்குள்ள தெளிவாக பதியறதுக்கு அதுகளை மொழிபெயர்த்தேன். ஆனால் இது தான் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்தந்த பீரியட்ல வெவ்வேறு அலைகள் வந்திருக்கு, பொலிட்டிக்கல் வேவ்ஸ் வந்திருக்கு. அது என்னதுன்னு கவனிப்பேன், ஆனால் அதில் இறங்கி விளையாடுறது இருக்கு, அதுவும் கிடையாது. ஏன்னா நான் பொலிட்டிஷியன் கிடையாது. திடீர்னு எல்லாரும் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கிடைச்சிருச்சு கிரிக்கெட்ல அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருந்தாங்க, 84 85. அப்பெல்லாம் சின்ன பையன். நான் சொன்னேன், எஸ், இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு முக்கியம், அதை நான் கவனிச்சுக்குவேன். அதில் நீங்கள்லாம் என்ன அளவு உற்சாகம் அடைகிறீங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். 20-30 ஆண்டுகள் பிறகு கூட இந்த சிச்சுவேஷனால் எழுத முடியும். ஆனால் இந்த அலையில் நான் கலந்துக்க மாட்டேன். நான் ரைட்டர், நான் வேற, என்னுடைய ட்ரைனிங் வேற. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பர்சனல் உலகம் ஒன்று இருக்கும், பர்சனல் சேலஞ்ச் ஒன்று இருக்கும், பர்சனல் ட்ரீம் ஒன்று இருக்கும். அந்த அந்த கனவை நோக்கி ஒவ்வொரு நாளும் போறது தான் சுய பயிற்சி அப்படிங்கிறது. ஒருவன் தொடர்ந்து ஒரு சுய பயிற்சியில் இருந்து கொண்டால் மட்டும்தான் அவன் எதையோ செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். இல்லை, அவன் வாழலை. நீங்க ஒரு மேசன் கொத்தனாரா இருக்கலாம், ஒரு மகத்தான கொத்தனாருக்கான பயிற்சியில் இருக்கலாம். நீங்க அது தன் பயிற்சி தான், அதுவும் ஒரு கலை தான். ஆனா ஏதோ ஒரு தொடர்ந்து பயிற்சியில் இருக்கணும். அப்ப நீங்க ஒரு நிபுணர் ஆவீங்க, எதிர்கால வெற்றி அடையும், அது ஒரு விஷயம் இருக்கு. எதிர்காலத்தில் ஒரு ஆளாவீங்க. ஆனா அதுக்கு அப்பால் இன்னொன்னு இருக்கு. நிகழ்காலத்துல உங்களுக்கு நூற்றுக்கணக்கான சலிப்புகளை, சோர்வுகளை அது இல்லாம செய்யும். நான் தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில போர் என்பது நான் உணர்ந்ததே கிடையாது. போர் அடிக்குது ஒருத்தர் சொன்னா அது என்னதுன்னு திருப்பி திருப்பி கேட்பேன். ஒருத்தன் பொழுது போகிறதுக்கு அவனை பண்றதை பார்த்தா பரிதாபமா இருக்கும். இப்போ 2 பேர் உட்கார்ந்து சீட்டு ஆடுறதை பார்த்தா எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னு தெரியாது எனக்கு. சீட்டு ஆடிட்டே இருக்கிறாங்க, கேட்டா பொழுது போகுது அப்படிங்கிறாங்க. இது பொழுது போக்குற அளவுக்கு உனக்கு வச்சிருக்கியா நீ? எனக்கு 10 நிமிஷம் பெரிய விஷயமா இருக்க. ஒரு நாள் என்னென்ன பண்ணணும் பிளான் பண்ண காலையில் எந்திரிக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை அவ்வளவு செறிவா வாழ வேண்டியிருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. நீ உட்கார்ந்து சீட்டை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன்னா சலிப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. பாதி பேர் ஏன் சோசியல் மீடியால விழுந்து கிடக்குறான்னா, காலேஜ் வேற என்னதான் பண்ணுவான். ஒரு 6-7 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை பார்த்தா பாக்கி நேரம் முழுக்க அவன் கையில இருக்கு. அதை கொண்டு போய் இந்த மாதிரி வீணடிக்க வேண்டியது. அந்த மாபெரும் சலிப்பு தற்பயிற்சியில் இருக்கிறவனுக்கு இருக்காது. அவன் தன்னை தானே பயிற்சி பண்ணிட்டே இருப்பான், அதுக்கு நேரமே இருக்காதே. அந்த சலிப்பை வெல்ல முடியும். அப்புறம் நூற்றுக்கணக்கான டிப்ரெஷன்ஸை வெல்ல முடியும். டிப்ரெஷன் என்பது தேங்கி போன எனர்ஜியால வர்றது. உங்க மண்டைக்குள்ள 100 வால்ட் இருக்கு, 5 வால்ட் தான் நீங்க பயன்படுத்த முடியும்னா பாக்கி 95 வால்ட் உங்களை டிப்ரெஷனை கொண்டு போகுது. அக சக்தி, கற்பனை சக்தி, அறிவு சக்தி, அந்த அக சக்தி செயல்படாமல் இருக்கும் வரக்கூடிய பேர் தான் டிப்ரெஷன். ஆனால் சன்பயிற்சியில் இருக்கிறவருக்கு மொத்த அகசக்தியை பயன்படுத்தி தான் பயிற்சி அடைக்கணும். இப்போ நான் ஒரு நாவல் எழுதுறேன்னா என்னுடைய மொத்த எனர்ஜியை அதை பயன்படுத்துறேன். அப்போ அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கு. அப்புறம் டிப்ரெஷன் என்பது வர்றது பெரும்பாலும் ஒரு மைண்டு உடஞ்சு சிதறதுல இருந்தா டிப்ரெஷன் வருது. ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து துண்டு துண்டா சிதறி போற மாதிரி ஒவ்வொரு கணமும் ஒரு மனம் விழுந்து 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 சிதறிட்டே இருக்க பேர் தான் டிப்ரெஷன். அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிதறல், பரவல், அர்த்தமற்ற பரவல் தான். இங்க ஒரு நிமிடம் நூற்றுக்கணக்கான சிந்தனைகளா மாறிட்டே இருக்கிறது பேர் தான் டிப்ரெஷன். ஆனா அதை நீங்க குவிக்க முடிஞ்சுன்னா டிப்ரெஷன் வெளியே வந்துடும். ஒரு தற்பயிற்சி உடையவன் எந்த ஒரு சோகமான டிப்ரெசிவான ஒரு எதிர்மறை மனநிலையிலும் அதை செய்ய ஆரம்பிச்சா ரிலீவ் ஆயிடும்.
எனக்கே நிறைய சோகங்கள் வருத்தங்களாக வந்து என்னோட வாழ்க்கையில் வந்த மாதிரியான சோகங்களை அவங்களுக்கு இது கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு நேரம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுத ஆரம்பித்து என்னால் குவிந்து கொள்ள முடியும். என்னால் அந்த அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்த முடியும். அந்த கிரிப் எனக்கு கிடைக்கும். தற்பயிற்சி உள்ளவனுக்கு மனத்தை குவிப்பதற்கான ஒரு மகத்தான தியானம் அவங்க கையில் இருக்கு. அவர் துயரங்களையும் பல்வேறு வகையான மனச்சோர்வுகளையும் எளிதில் கடக்க முடியும். எல்லாத்துக்கும் அப்பால் நிரந்தரமான ஸ்ட்ராங்கான மகிழ்ச்சி என்று ஒன்றுன்னா அது தற்பயிற்சியில தான் இருக்கு. மகிழ்ச்சி நீங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் கன்சம்ஷன் சார்ந்தவை, நுகர்வு சார்ந்தவை. அதை சாப்பிட்றது, ஒரு பொருளை வாங்குறது, ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது, எல்லாமே நுகர்வு சார்ந்தது. இந்த நுகர்வு சார்ந்ததுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளர்ச்சி அந்த நுகர்வு வரும்போது வராது. ஒரு சினிமா தியேட்டருக்கு நீங்கள் போய் உட்காந்து டிக்கெட் எடுத்து உட்காந்து படம் தொடங்குற கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அவங்க அந்த கிளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் செழிப்பு வர ஆரம்பிக்குது. சாப்பிடும்போது ஒரு நல்ல ஐட்டத்தை ஆர்டர் பண்ணால் கூட அது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த த்ரில் இருக்கிறது இல்லை, பாதிக்குள்ளே போயிடுது. ஒரு ஆடி கார் வாங்கின கனவோட நீங்கள் 10 ஆண்டு பைசா சேர்த்து ஆடி கார் வாங்கினா ஃபர்ஸ்ட் டிரைவோட அந்த த்ரில் போயிடும். The emptiness of satiation என்று அதை சொல்லுவாங்க. The futility of attainment என்று அதை சொல்லுவாங்க. நிறைவுறுவதின் வெறுமை, அடைவதன் அர்த்தமின்மை. இது வாழ்க்கையில் உள்ளது. ஒன்று அடைஞ்ச உடனே அது அர்த்தம் இல்லாம ஆயிடும். அப்ப அந்த இன்பங்கள் எல்லாமே மொமெண்ட்ரி இன்பங்கள், அதுல நிழல் இன்பங்கள் தான், நுரை மாதிரி தான். பெருசா இருக்கும், ஆனா நுரை தான், அது புகை மாதிரி தான். சாலிடா கையில் இருக்கக்கூடிய இன்பம், மலை மாதிரி பாறாங்கல் மாதிரி கூட இன்பம் என்பது பயிற்சியுடைய இன்பம் தான். ஏன்னா பயிலும் போது உங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டி வெளியே வருது. நீ யார் அப்படி நீ கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறீங்க. எஸ், இதை நான் இதை பண்ணியிருக்கேன். காலில் எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா ஒரு கட்டுரை எழுதிட்டான்னா அந்த நாள் முழுக்க அவனுக்கு அந்த இன்பம் தான். எஸ் ஐ ஆம், நான் என்ன இன்வென்ட் பண்ணியிருக்கேன் தான், இதுதான். அந்த நிறைவு அவன் அந்த நாள் முழுக்க கொண்டு போகும். அது அளிக்கக்கூடிய இன்பத்துக்கு சமானமான இன்பம் அல்ல வேற எந்த இன்பம். ஆக தற்பயிற்சி என்பது இந்த அளவுல ஒருவருடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தக்கூடிய, அதனுடைய எதிர்கால சாதனை ஒன்று வேற. ஆனா ஒவ்வொரு நாளும் சாதனை ஆயிடுது, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஆயிடுது, வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகுது. வாழ்ந்து முடித்த பிறகு திரும்பி பார்த்தாலும் வாழ்க்கை சாதனையோடு நிறைந்ததா இருக்கு. எந்த தற்பயிற்சியில இருக்கிறீங்க, எதை பயின்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்களே கேட்டு பாருங்க. பல பேருக்கு அவங்க எதை பயில முடியும்னு தெரியாது, அவங்க பொட்டன்ஷியாலிட்டி எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்மெல்லாம் யார் அப்படின்பாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் முழுமை அறிவுங்கிற பேர்ல நிறைய பயிற்சி வகுப்புகளை வைத்திருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புகள்ல தற்செயலா வரக்கூடியவங்க உண்டு. ஒரு ஆர்வத்துல சும்மா ஆலய பயிற்சி கலைக்கு வராங்க, ஆலயங்களை பற்றி. ஆனா அவனுக்கு அது பெருசா கிளிக் ஆகல, ஆர்வமா இருக்கு. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாவரங்கள் அறிமுக பயிற்சிக்கு வரான், நல்லா இருக்கு. ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பறவை பார்த்தலுக்கு வர்றான், கிளிக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பறவை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடு வருது. அப்படி தத்துவத்தில் ஈடுபாடு வந்தவங்க உண்டு. அப்படி வெவ்வேறு செயல்களுக்குள்ள போய் தங்களை தொடர்ந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய பல பேர் வராங்க. இப்ப எல்லாத்திலையும் முட்டி பாருங்க, ஏதோ ஒரு வாசல் திறக்கும். ஆக எல்லா வாசலையும் உருவாக்கி வைக்கத்தான் முழுமை அறிவு என்கிற பேர்ல தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி.